தனக்கு இந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணமான உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கலன்ற அவ அதுல ரொம்ப கவலையா இருந்தா. தனக்கு இந்த கொடுமை செய்தவரை விட அவ போற இடமெல்லாம் இதையே சொல்லி சொல்லி அவளை இந்த சமூகத்துல இருந்து வெறுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. சுமந்திரன் ஐயா அவர்களால் சில அச்சுறுத்தல் விடுக்கும் வகையான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுந்தரமூர்த்தி கபிலன் அவர்கள் உறுப்பினராக கூடி வர முடியாது என்றவாறு அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாம் யாழ் மாவட்ட தேர்தல் கண்காணிப்பு குழு அலுவலகத்திலும் கச்சேரியில் அமைந்துள்ள அலுவலகத்திலும் முறைப்பாடு செய்துள்ளோம். அத்துடன் போலீஸ் நிலையத்திலும் நாங்கள் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளோம். பேராசிரியர் கபிலனை மாநகர சபை உறுப்பினராக கூட அவர்கள் நியமிக்க முடியாது. நியமித்தால் அடுத்த நாளே அதை தடுப்பதற்கு எல்லாம் தயார். ஆனா நமக்காக யாரும் பேசல, என் பிள்ளைக்காக யாருமே பேசல. வணக்கம். இலங்கையின் முக்கியமான செய்திகள், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மே மாதத்தின் 4ஆம் தேதி பதிவான சில முக்கியமான சம்பவங்களை பற்றிய தொகுப்புகளை இந்த செய்தி தொகுப்பிலே கொண்டு வருகிறேன். ஞாயிற்றுக்கிழமை அதில் முக்கியமாக தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முந்தைய நாள் என்ற காரணத்தால் பெரிய அளவில் பரபரப்பு இல்லாவிட்டாலும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இந்த தேர்தலில் எப்படியான வாக்களிப்பு இடம்பெறப் போகிறது என்ற விடயமும், அதுபோல இறுதி நேரத்தில் அவர்களுடைய வாக்களிப்பு முடிவுகளில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய மனோநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நேற்றைய நாள் அமைந்திருந்தது. நேற்றைய நாளை பொறுத்தவரையில் பேசப்பட்ட பல்வேறு விடயங்கள் ஒரு பக்கம், அதுபோல மறைமுகமான பிரசாரங்கள் ஒரு பக்கம் இடம்பெற்றிருக்க சில இடங்களில், குறிப்பாக நகரப்பகுதிகளில் அதிகமான போலீசாரின் அவதானிப்பு இருக்கும், தேர்தல் கண்காணிப்பு குழுவின் அவதானிப்பு இருக்கும் என்பது ஒரு பக்கம் இருக்க, நகர்ப்புறத்தை தாண்டிய இடங்களில் பல்வேறு வெளிப்படையான அதுபோல கொடுப்பனவு ரீதியிலான தேர்தல் பிரசாரங்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. சில விதிமுறை மீறல்களும் பதிவு செய்யப்பட்டதாக முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக தேர்தல்கள் பற்றிய முறைப்பாடுகளை அதுபோல முறைகேடுகளை கண்காணிக்கிற அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது அரசியல் கொதிநிலை கொஞ்சம் தணிந்திருக்கிறது என்று நிச்சயமாக நாங்கள் சொல்லலாம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வியட்நாமுக்கான தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டு அங்கே முக்கியமான சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகிறார். செல்ல முதல் அவர் இலங்கையிலே 3 தொலைக்காட்சிகளுக்கான பேட்டிகளை, முழுநேர பேட்டிகளை வழங்கியிருந்தார். இதிலே சொல்லப்பட்ட ஒரு சில முக்கியமான விடயங்கள், குறிப்பாக மின் கட்டண உயர்வு பற்றி ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்கிறார், விரிவாக இந்த செய்திகளில் கொண்டு வருகிறேன். யாழ்ப்பாணத்தில் ஒரு பக்கம் தேசிய மக்கள் சக்திக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையிலான மோதல் மிக பெரிதாக தெரிகிறது. கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை பார்க்கிறோம். இதுவேளை தேசிய மக்கள் சக்தியும் விடாது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் மீது தன்னுடைய குறியை வைத்திருக்கிறது. இப்படியான விடயங்கள் தான் அண்மையில் ஊடகங்கள் மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர முதல்வர் வேட்பாளரான சுந்தரமூர்த்தி கபிலன் அவருடைய முகவரியை தவறாக கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக அவருடைய தேர்தல் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே இது பற்றிய விடயங்கள் வரும்போது தேர்தலில் அவர் தற்செயலாக வெற்றி பெற்று மாநகர சபை உறுப்பினராக வந்தால் கூட அதற்கு எதிராக வழக்கு போடுவேன் என்று சொல்லியிருந்தார் சுமந்திரன். இது தொடர்பாக நேற்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தன்னுடைய ஊடக சந்திப்பிலே குறிப்பிட, இன்று தேசிய மக்கள் சக்தியினர் இது குறித்து போலீசிலும் தேர்தல் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருப்பதாக தெரிகிறது. இதற்கு சுமந்திரன் வழங்கிய பதில் என்ன விடயங்கள் இங்கே இருக்கின்றன. அதேவேளை கொடுமை பொறுத்தவரையில் மனதை உருக்குகின்ற, அண்மை காலமாக பெரும் பரபரப்பாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம், மாணவி ஒருவரது தற்கொலை. கொட்டாஞ்சேனையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தன்னுடைய வீட்டின் தொடர் அடுக்குமாடியிலிருந்து கீழே விழுந்து தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டார். இதன் காரணம் பற்றி பல்வேறு விடயங்கள் பகிரப்படும் இடையில் நேற்று சமூக வலைத்தளத்தில் இடப்பட்ட பதிவு ஒன்றை பற்றி குறிப்பிட்டு இது பற்றி பேசப்படும் விடயத்தை சொல்கிறது. இன்று எனக்கு இருபக்க ரீதியிலான கருத்துக்களும் இங்கே கிடைத்திருக்கின்றன. அது தவிர மிக முக்கியமாக குறிப்பிட்ட தன் உயிரை மாய்த்து கொண்ட அந்த மாணவியின் பெற்றோர் இப்பொழுது முதல் தடவையாக ஊடகங்களுக்கு முன்னால் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்ன விரிவாக உள்ளே காணொலியில் இருக்கிறது. இதே போல அண்மை காலத்தில் கல்வி சமூகத்தை உலுக்கிய மற்றொரு மரணம். சபரகமோ பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் பகிடிவதை தாங்காமல் செய்து கொண்டு தற்கொலை. இந்த விடயத்துக்கு காரணமான அந்த மாணவனை மன அளவில் கொடுமைப்படுத்திய 4 பேர் இந்த நாளில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றிய விரிவான விடயங்களையும் பார்க்கலாம். இதுவேளை தேர்தல் பிரசாரங்கள் தொடர்பாக பெரிய அளவில் வன்முறைகள் பதிவாகவில்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு சில துப்பாக்கிச் சூடுகளாவது இல்லாமல் ஒரு முக்கியமான நிகழ்வில் நடந்த முடியாது. இந்த தேர்தல் பிரசாரத்தை
அடிப்படையாக கொண்டு ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் கடத்துறையில் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றது. அதை பற்றிய விவரமான விடயமும் உள்ளே இருக்கிறது. லொக்குபெட்டி தான் நேற்றைய நாளின் கதாநாயகன். லொக்குபெட்டி வாக்குமூலத்தில் ஏதாவது விடயத்தை குறிப்பிட்டாரா, அவர் யாரோடு தொடர்பட்டவர், இதை பற்றிய புதிய பின்னணிகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் அதை பற்றியும் ஒரு சில செய்திகளை வைத்திருக்கிறேன். முக்கியமான செய்திகளின் தொகுப்பை இப்பொழுது விரிவாக நாங்கள் பார்ப்போம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல். 336 சபைகளுக்கான தேர்தல் மூலமாக இம்முறை தெரிவு செய்யப்பட போகின்ற பிரதிநிதிகள் அந்தந்த பிரதேசங்களின் கடமைகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அந்தந்த மக்களுக்கான தங்கள் சேவைகளை வழங்கப் போகிறார்கள். 8000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இதை முன்னிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு தங்களுடைய சகல நடவடிக்கைகளும் பூர்த்தியாகி இருப்பதாகவும், தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும், வாக்களிப்பு மட்டும்தான் இனி நடக்க வேண்டி இருப்பதாகவும் தங்களுடைய உத்தியோகபூர்வமான அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு பணிகளுக்காக 65,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இது தவிர 3126 நடமாடும் ரோந்து படையினர் நாடு முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. உங்களுக்கு இதுவரைக்கும் வாக்காளர் அட்டை இல்லாவிட்டால் இந்த தேர்தல் குறித்த ஏதாவது அறிவிப்புகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தேர்தல் நாளில் கூட, இன்றைய நாளிலும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தபால் அலுவலகங்களுக்கு சென்று இல்லாவிட்டால் தேர்தல் நாளில் கூட தபால் அலுவலகங்களுக்கு சென்று இதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது. இதுபோல தேர்தல் நாளன்று பங்கு சந்தை அரைவாசி நாள் வரை திறந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு வங்கிகள் தங்களுடைய வர்த்தக விடுமுறைகளை அறிவித்திருக்கின்றன. அதுபோல தேர்தலுக்கு வர்த்தக நிறுவனங்களிடம் விடுமுறை வழங்குமாறு, வாக்களிக்க விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தி இருக்கிறது. இது வேண்டுகோளெல்லாம் கிடையாது. எனவே தனியார் துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அரசு துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு பொருத்தமான விடுமுறைகள் வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. தேர்தல் வாக்களிப்பு தொடர்பாகவும் இந்த தேர்தல் பற்றிய முக்கியமான விடயங்களை உள்ளடக்கி ஒரு முழுமையான காணொளி தொகுப்பு இன்றைய நாளில் உங்களுக்காக வரும். அதுக்கு முதல் ஒரு முக்கியமான விடயம், வாக்காளர் அட்டை உங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் உங்கள் அடையாள அட்டை இல்லாவிட்டால் உங்கள் கடவுச்சீட்டை பயன்படுத்தி, அப்படியும் இல்லாவிட்டால் உங்கள் புகைப்படத்தில் கிராம சேவகர் அத்தாட்சிப்படுத்தி கொடுத்தால் கூட வாக்காளர் இடாப்பிலே அந்த பதிவிலே உங்களது பெயர் இருந்தால் நீங்கள் வாக்களிக்கலாம். இதுபோல பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. அதுபோல தனியார் துறையினர் மற்றும் அரசு துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் இம்முறை விடுமுறை கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம், தேர்தல்கள் திணைக்களம் மற்றும் அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களின் முக்கியமான பிரதிநிதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் இம்முறை மீண்டும் நாங்கள் வலியுறுத்த வேண்டிய விடயம், இது முன்பிருந்து தேர்தல் சட்டமாக இருக்கின்ற விடயம், தனியார் துறையினராக இருந்தாலும் அரசாங்க துறையினராக இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட விடுமுறைகள் உரித்துடையவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 40 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியிலே உங்களது வாக்களிப்பு நிலையம் இருந்தால் உங்களுக்கு அரை நாள் விடுமுறை வழங்கப்படும். 40 கிலோமீட்டருக்கும் 100 கிலோமீட்டருக்கும் இடையிலான தூரமாக இருந்தால், நீங்கள் அலுவலகத்திலிருந்து செல்ல வேண்டிய தூரம் இவ்வளவாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நாள் விடுமுறை வழங்கப்படும். 100 கிலோமீட்டருக்கு 150 கிலோமீட்டருக்கு இடையில் உங்களது வாக்களிப்பு நிலையம் அமைந்திருப்பதாக இருந்தால் உங்களுக்கு 1.5 நாள் விடுமுறை உரித்துடையது. அதேவேளை 150 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் போய் வருவதற்கு உங்களுக்கு 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும். இது எந்த விதத்திலும் ஊதியத்திலிருந்து, சம்பளத்திலிருந்து குறைக்கப்பட முடியாத விடுமுறை என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. அதுபோல விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது. இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், ஜனாதிபதி உட்பட ஆளும் தரப்பின் அத்தனை முக்கியமானவர்களும் இறக்கப்பட்டார்கள் பிரசாரங்களுக்கு. ஜனாதிபதி இதற்கு சொன்ன மிக முக்கியமான காரணம், மத்திய ஆட்சி சிறப்பாக அமைய வேண்டுமானால் உள்ளூராட்சி சபையும் சிறப்பான முறையில் அமைய வேண்டும், தங்களுக்கு ஆதரவு தருவதாக அமைய வேண்டும். எனவே ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் இந்த ஆட்சிகளை கொண்டு செல்லலாம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதன் அடிப்படையில் தான் நிதி ஒதுக்குவது பற்றிய சர்ச்சையும் எழுந்திருந்தது. மக்களை பொறுத்தவரையில் இது மிக தெளிவான ஒன்று. அவர்களுக்கு பிடித்த சின்னத்துக்கு ஒரு புள்ளடி இடுவதன் மூலமாக தங்கள் வட்டாரத்திலிருந்து தங்களுக்கு பிடித்த தெரிவை அவர்கள் மேற்கொள்ளலாம். எனவே தங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அதிகார மட்டத்தின், அதாவது அரசியல் அதிகார மட்டத்தின் அடியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை போன்றவற்றின் அடிப்படையில் தங்களது பிரதிநிதிகள் யார் என்பதை தீர்மானிக்கின்ற முழுமையான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. இதனால் தான் நான் ஒரு பதிவிலே குறிப்பிட்டேன், இது உண்மையில் கட்சி அடையாளத்தை வைத்தோ சின்ன அடையாளத்தை வைத்தோ அல்லாமல் தனித்தனி நபர்களின் ஆளுமைக்கு வழங்கப்படுவது உண்மையான வாக்குகளாக அமைய வேண்டும் என்று. எனவே முடிவு உங்கள் கையில். உங்களுக்கு பிடித்த சின்னத்துக்கு ஒரு புள்ளடி இடுங்கள். உங்களுக்கு மிக பொருத்தமான மக்கள் பிரதிநிதியை உங்களது உள்ளூராட்சி பிரதிநிதியாக தெரிவு செய்யுங்கள். இந்த தேர்தல் நடவடிக்கைகளுக்காக தயார்படுத்தும் விதமாகவும் தேர்தல் வாக்களிப்புக்காகவும் இன்றும் நாளையும், அதாவது 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் பாடசாலைகள் மூடப்படுகின்றன நாடு முழுவதும். அதுபோல் ஒரு சில பாடசாலைகள், குறிப்பாக வாக்கெண்ணும் பணிகளுக்காக, தேர்தல் பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற சில பாடசாலைகள், குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டு நாளை மறுதினமான 7ஆம் தேதியும் மூடப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. ஆனால் நாட்டை ஆளுகின்ற மிக முக்கியமான, நாட்டின் முதலாவது பிரஜையான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நாட்டின் பெரும்பாலான மக்கள்
அப்படி சொல்லாவிட்டாலும் கூட, அதாவது 50% என்று அழைக்கப்படுகிற அந்த பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட ஏனைய எல்லா ஜனாதிபதி வேட்பாளர்களை விட அதிகமான மக்களால் தேர்வு செய்யப்பட்டவராக இருக்கின்றார். ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் நம்பிக்கை அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மீது இருக்கிறது. கடந்த கால ஜனாதிபதிகளிலிருந்து ஒரு மாற்றம் ஒன்றை கொண்டு வரக்கூடியவர் என்று. இவர் மீதும் அவரது ஆட்சியின் மீதும் ஏராளமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கடந்த கால ஜனாதிபதிகளிலிருந்து வேறுபட்டவர் என்று தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக பொதுவாக காண்பிக்க முற்படுகிறார் அனுரகுமார் திசாநாயக். இதில் ஒரு சில முக்கியமான விடயங்கள் அவரிடம் எதிர்பார்க்கப்படுகின்றன. தமிழ் பேசும் மக்களின் அடிப்படையில் எங்களால் இதிலே காணிகள் விடுவிப்பு, அதுபோல புதிய அரசியல் திருத்தம், அரசியல் கைதிகளின் விடுவிப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் இன்னமும் நிறைவேறாமலே இருக்கின்றன. அண்மை காலத்தில் புதிதாய் எழுந்து வருகின்ற பல்வேறு விடயங்கள் குறித்தும் ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. தங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சொல்கின்ற பொய்கள் உட்பட ஜனாதிபதி இதன் அடிப்படையில் தான் கடுமையான விமர்சனங்கள் மற்றும் கேள்விகளை சந்திக்கின்ற 3 பேட்டிகளில் கலந்து கொண்டிருந்தார் சிங்கள தொலைக்காட்சிகளில். அதில் ஒன்று அவர் அதிகமான சிரமமான கேள்விகளை எதிர்கொண்டதாக அமைந்திருப்பதாக நான் நம்புகிறேன். 360 என்ற ஒரு சிங்கள நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள், அதுபோல் அதுக்கு முதல் சட்டன் என்று அழைக்கப்படுகின்ற நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் போன்றவற்றில் ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி அவர் சொல்லியிருந்தார். அவை பற்றி முக்கியமான குறிப்புகளை மட்டும் சொல்லிவிடுகிறேன். ஒன்று, தமிழ் மக்களின் தங்க நகைகள், அதுபோல ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்கள், மாணிக்க கற்கள் போன்றவை 120 பைகளில் தனியாக பொது செய்யப்பட்டு இராணுவத்தினரால் போலீசாருக்கு வழங்கப்பட்டன. இது இப்பொழுது அரசாங்க திரைசேரிக்கு போய் சேரப்போகிறது என்று சொல்லப்படுகிறது. தமிழ் மக்களின் நிதி அங்கே போய் சேரப்போகிறது என்று கடுமையான விமர்சனங்களும் கேள்விகளும் எடுத்த வேளையில் ஜனாதிபதி தன்னுடைய பேட்டியிலே மிக தெளிவான விடயம் என்று சொல்கிறார். அதுக்கு முதல் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திலே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நடத்திய ஊடக சந்திப்பிலும் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும், அப்படி இல்லாவிட்டால் மேலதிக நிதி சேர்த்து அரசாங்கம் தமிழ் மக்களின் வாழ்கின்ற பிரதேசங்களில் அந்த நிதி திட்டங்களுக்கு இது பயன்படுத்தப்படும். ஜனாதிபதியும் அந்த விடயத்தை முழுமையான தெளிவாக பதில் சொல்லியிருப்பதாக நான் நம்புகிறேன். இது அரசாங்க திரைசேரிக்கு செல்வதற்கு முதல் பொருத்தமானவர்கள், உரிமையாளர்கள் தங்களை வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு வழங்கப்படும். அதற்கு பிறகு இது தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடங்களில் உள்ள பல்வேறு செயற்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் இந்த நிதி என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதே போல இது வெளிப்படையான இவ்வளவுதான் கிடைத்தது, அதை இவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்று வெளிப்படையாக சொல்வது முக்கியமானது. பொருத்தமான ஆவணங்களை காட்டி மக்கள் இந்த தங்க நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட வேண்டியது. அதுபோல இப்படியான ஆவணங்கள், ஆதாரங்களை காட்டக்கூடிய அளவுக்கு மக்கள் அந்த யுத்த காலத்திலே நிம்மதியாக ஒரு இடத்தில் இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஜனாதிபதியிடம் கேட்கப்பட்ட மற்றொரு முக்கியமான விடயம், குறிப்பாக இந்த இடத்திலே இந்த 3 பேட்டிகளிலுமே 9வது சட்ட திருத்தம் பற்றி, அதுபோல 13வது சட்ட திருத்தம் இந்த அரசாங்கத்தினால் எவ்வாறு மேற்கொள்ளப்பட போகிறது, புதிய அரசியல் திருத்தம் என்ன, அரசியல் கைதிகளின் விடுதலை என்ன, தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன, எங்களது காணிகள் பற்றிய விடயங்களை அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாட்டு மக்களுக்கு பொதுவான ஒரு முக்கியமான விடயமான மின்சார கட்டண உயர்வு பற்றி இப்பொழுது பேசப்பட்டு வரும் வேளையில் அரசாங்கத்தின் ஒரு சில அமைச்சர்கள் இதற்கு பதிலளிக்க முற்பட்டாலும் சில சமாளிப்புகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை பொறுத்தவரையில் அப்படி பொய் சொல்லிவிட்டு இல்லாவிட்டால் அந்த நேரத்துக்கு ஏற்ற ஒரு கருத்தை சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. ஜனாதிபதி தன்னுடைய கருத்துக்கு தானே பொறுப்புடையவர் ஆவார். எனவே இதன் அடிப்படையில் ஜனாதிபதி சட்டத்தின் பிரகாரம் வருகின்ற ஜூலை மாதம் மின் கட்டணம் திருத்தம் செய்யப்படும் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதே போல குறைந்தபட்ச அளவில் மின் கட்டணம் அதிகரிக்கப்படலாம் என்ற விடயத்தையும் சொல்லிவிட்டார். மின் கட்டணம் அதிகரிக்கப்படாது என்று சொல்கின்ற அமைச்சர்களின் மத்தியில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். நான் இந்த செய்திகளில் 2-3 நாட்களுக்கு முதல் சொல்லியிருந்தேன், சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனையின் அடிப்படையில் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று. பல பேர் இது உண்மையாக இன்னும் அரசாங்கத்தினால் சொல்லப்படவில்லை, அதை எப்படி நீங்கள் ஜோசியம் போல சொல்வீர்கள் என்று கேட்டிருந்தீர்கள். ஆதாரம் இல்லாமல் ஒரு விடயத்தை நான் என்னுடைய இந்த ஏஆர் விலோஷன் நியூஸிலே கொண்டு வர மாட்டேன். எனவே ஜனாதிபதி இப்போது சொல்லியிருக்கின்ற பதில் தான் அதற்கான முழுமையான பதிலாக நான் இங்கே கொண்டு வருகிறேன். ஜனாதிபதி சொல்கின்றார், இந்த மின் கட்டணம் திருத்தம் செய்யப்படும். மக்கள் பயப்படுவது போல பெரிய அளவில் அதிகரிக்காது, ஆனால் சிறிய அளவில் இந்த மின் கட்டணம் அதிகரிக்கப்படலாம். அதுபோல ஜனவரி மாதம் மின் கட்டணம் 20% குறைக்கப்பட்டது. அதிகளவான சதவீதத்தில் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என்றாலும் சர்வதேச நாணய நிதியம் இந்த மின் கட்டண அதிகரிப்பிலே மேற்கொண்டிருக்கிற தாக்கத்தை பற்றி ஜனாதிபதி ஒரு விடயமாக மறுத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், மின் கட்டண விவகாரம் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட தவணை விடுவிப்புக்கு தடையாக அமையாது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலையில் தாங்கள் இப்பொழுது இருப்பதாக மின்சார சபை தங்களுக்கு தெரிவித்திருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார்.
இந்த மின்சாரத்தை பொறுத்தவரையில் உற்பத்தி செலவு என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதுபோல நடைமுறையில் தனியார் தரப்பினருக்கு மின்சாரத்தை விற்பனை செய்ய முடியும் என்றாலும் மின்சார கட்டமைப்பின் தனியுரிமை இலங்கை மின்சார சபைக்கு இருக்கிறது. அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். அதே போல மின் உற்பத்தி செலவுக்கு அமையவே மின் கட்டணம் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த தெளிவான விளக்கத்தை அவர் கொடுத்துவிட்டு சர்வதேச நாணய நிதியமும் அதைத்தான் குறிப்பிடுகிறது. மின்சார சபைக்கு திரைசேரியினால் தொடர்ந்து நிதி வழங்க முடியாது. எனவே ஏப்ரல் மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருட்களின் செலவு மற்றும் வரிகள் இந்த காரணிகள் உள்ளடங்கியே மே மாதத்துக்கான மின் கட்டணம் தீர்மானிக்கப்படும். அதே போலதான் இந்த இலக்கு இடப்பட்ட அந்த கூறுக்கு அமைவாகவே மின் கட்டணம் தீர்மானிக்கப்படுகிறது. வருடத்தில் 2 முறை இவ்வாறு மின் கட்டணம் அதிகரிக்கப்படும், இல்லாவிட்டால் திருத்தம் செய்யப்படும் என்பது பற்றி தாங்கள் தெளிவாக சொல்லியிருப்பதாகவும் இதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் மின் கட்டணம் குறைக்கப்பட்டது. ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களை வரையறுத்து இலங்கை மின்சார சபை நிறுவன ரீதியில் நட்டமடைவதாக மின்சார சபை குறிப்பிட்டிருக்கிறது. இதை ஆரம்பத்திலே பாவனையாளர்களுக்கான கட்டமைப்பு இதை எதிர்த்திருந்தது. இப்போது இந்த விடயம் மீண்டும் ஒரு தடவை கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எனவே இதன் அடிப்படையில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும், ஆனால் பெரிய அளவில் அல்ல என்பதை ஜனாதிபதி தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த வேளையில் அந்த தொலைக்காட்சி உரையாடல்களில் ஒரு இடத்திலே திருகோணமலை துறைமுகம் பற்றியும் கேட்கப்பட்டது. அந்த திருகோணமலை துறைமுகத்தில் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்தியாவுடனான ஒப்பந்தம், அதுபோல மும்முனை தரப்பு ஒப்பந்தமாக இந்தியா, UAE மற்றும் இலங்கை ஆகியவற்றுக்கு இடையிலான ஒப்பந்தம் பற்றிய கேள்விகள் கேட்கப்பட்ட வேளையில் எந்த ஒரு நாட்டின் சொத்தும் இன்னொருவரிடம் விற்கப்படாது, அதுபோல இந்தியாவுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டிருப்பதாக கேட்கப்பட்ட வேளையில் இதை பற்றி மிக தெளிவாக சொல்கிறது. திருகோணமலை என்பது இயற்கை மூலமாக இலங்கைக்கு கிடைத்த ஒரு வரம். அதன் அடிப்படையில் அந்த வரத்தின் அடிப்படையில் பூகோள அமைப்பின் அடிப்படையில் இலங்கை மிகச்சிறப்பான பல்வேறு ஆதாயங்களை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல எரிபொருள் குதங்கள் என்பவை அங்கே இருப்பது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்திலே. ஆனாலும் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் அதுபோல இலங்கைக்கு எரிபொருள் கொண்டு வரப்படுவது அது விநியோகிக்கப்படுவது போன்றவற்றுக்கு இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனமே பொறுப்பாக இருக்கும். சினோபெக்காக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் LIOC-ஆக இருந்தாலும் சரி, அவை இலங்கைக்கு வருகின்ற வேளையில் சிபெட்கோ மூலமாகத்தான் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே எதிர்வரும் காலத்திலும் இது பற்றிய சரியான முறையான நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை ஜனாதிபதி உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இப்போது ஜனாதிபதி வியட்நாமுக்கான விஜயத்தை மேற்கொண்டு அங்கே முக்கியமான சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகிறார். அதில் வியட்நாம் தலைவர்கள், அதுபோல வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் ஆகியோரை சந்தித்திருந்தார். பௌத்த விகாரை ஒன்றுக்கும் அவர் தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அவரோடு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத்தும் பயணித்திருக்கிறார். ஜனாதிபதியின் இந்த விஜயம் ஒரு பக்கம் இருக்க, தேசிய மக்கள் சக்தி இம்முறையும் அதிகமான சபைகளை கைப்பற்றும் என்ற நம்பிக்கையும் என்ற எண்ணமும் பல பேரிடம் இருக்கிறது. ஆனால் பிரதேச சபைகள், அதுபோல நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகள் என்று வரும்போது இது உள்ளூராட்சி சபை தேர்தல் என்ற அடிப்படையில் அந்தந்த பிரதேசங்களில் ஆதிக்கம் செலுத்துகின்ற தனிநபர்களின் ஆதிக்கம் காரணமாக சிற்சில கட்சிகளும் பல்வேறு இடங்களில் வெற்றி பெறும் என்ற ஆர்வமும் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக தமிழ் பிரதேசங்கள், தமிழ் பேசுகின்ற பிரதேசங்கள் பலவற்றில் இம்முறை மாற்றம் நிகழலாம் என்று கருதப்படுகிறது. கடந்த தேர்தலில் தமிழ் பேசும் பிரதேசங்களிலும் ஆளும் தரப்பு அமோக வெற்றி கிட்டியது. மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர இனி எல்லா மாவட்டங்களையும் சுவீகரித்துக் கொண்டது NPP, தேசிய மக்கள் சக்தி. இம்முறையும் அது போன்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறது. இப்படி இருக்கும் நேரத்தில் வடக்கு கிழக்கில் அண்மைக்கால தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நடவடிக்கைகள், அதுபோல ஜனாதிபதி குறிப்பிட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகின்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அதிருப்தி நிலவுவதால் மிக பெரும் எதிர்ப்பலி ஒன்றும் இருப்பதை பார்க்கிறோம். இப்படி இருக்கையில் தான் யாழ்ப்பாண மாவட்டத்தின் யாழ் மாநகர சபையின் முதன்மை வேட்பாளர், தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை மேயர் வேட்பாளரான சுந்தரமூர்த்தி கபிலன் அவருடைய முகவரி தவறாக இடப்பட்டுகிறது, அது உண்மையில் சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டு அவர் மாநகர சபை முதல்வராக மட்டுமல்ல, தனியே வெறும் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டாலும் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்வேன் என்று குறிப்பிட்டிருந்தார் சுமந்திரன். ஆனால் இது தங்களுடைய வேட்பாளரை மிரட்டுவது போல அமைந்திருக்கிறது என்ற ஒரு விடயத்தை தேசிய மக்கள் சக்தியினர் ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைத்திருக்கிறார்கள். இதை நேற்று முன்தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட, நேற்றைய நாளில் அவர்களது சார்பாக தேசிய மக்கள் சக்தி சார்பாக இந்த விடயம் மனுவாக ஒரு குற்றச்சாட்டாக போலீசாரிடமும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடமும் யாழ்ப்பாணத்திலே முன்வைக்கப்படுகிறது. நான் ஸ்ரீதரன், தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட குழு உறுப்பினர். எமது யாழ் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் தோழர் சம்பந்தமாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் ஐயா அவர்களால் சில அச்சுறுத்தல் விடுக்கும் வகையான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுந்தரமூர்த்தி கபிலன் அவர்கள் உறுப்பினராக கூடி வர முடியாது என்றவாறு அவர் தெரிவித்துள்ளார். இது தேர்தல் விதிமுறையை மீறும் ஒரு செயலாகும். அதனை முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணைக்குழுவும் மாவட்ட நீதிமன்றமும். அவர் அவ்வாறு தெரிவிக்க முடியாது. எனவே இது தொடர்பாக நாம்
ஜாழ் மாவட்ட தேர்தல் கண்காணிப்பு குழு அலுவலகத்திலும் கச்சேரியில் அமைந்துள்ள அலுவலகத்திலும் முறைப்பாடு செய்துள்ளோம். அத்துடன் போலீஸ் நிலையத்திலும் நாங்கள் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளோம். இது பற்றி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சுமந்திரன், இது தங்களுக்கு நன்மை செய்யப்பட்டிருக்கின்றது, தாங்கள் இந்த குற்றச்சாட்டை தாங்களாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எனவே போலீசார் இப்பொழுது விசாரிக்கும் போது உண்மை தெரிய வரும். கபிலனுடைய வாக்கு, அவர் செலுத்தப் போகின்ற வாக்கு, அவருக்கான வாக்குரிமை ஏழாலையிலே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் தனக்குத்தானே வாக்களிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் யாழ்ப்பாண மாநகர சபையில் கேட்பது சட்டவிரோதமானது. எனவே இந்த விடயம் அவர் தற்செயலாக வெற்றி பெற்றால் உடனடியாக அடுத்த நாளிலேயே நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் சுமந்திரன். நிச்சயமாக சவாலுக்கு உட்படுத்துவோம். அதெல்லாம் தயார் நிலையிலே வச்சிருக்கிறேன். அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அல்ல. பேராசிரியர் கபிலனை மாநகர சபை உறுப்பினராக கூட அவர்கள் நியமிக்க முடியாது. நியமித்தால் அடுத்த நாளே அதை தடுப்பதற்கு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்வதற்கு எல்லாம் தயார். தேர்தல் முறைப்பாடுகள் பல கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. தேர்தல்கள் கண்காணிப்பு குழுவுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இதிலே முறையற்ற விதத்தில் பிரசாரம் செய்வது, நேற்று நள்ளிரவு, அதாவது 3ஆம் தேதி கடக்கின்ற வேளையில் நள்ளிரவே இந்த 48 மணி நேர கூலிங் பீரியட் என்று அழைக்கப்படுகின்ற பிரசார பணிகள் இல்லாத காலமாக அறிவிக்கப்படுகிறது. அதாவது 4ஆம் தேதி நேற்றும் 5ஆம் தேதி என்றும் முழு நாளும் பிரசாரங்களை செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போதும் பல வேட்பாளர்கள் வேறு விதமான பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாக, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதாக, ஃபேஸ்புக்கிலே காணொலிகள், புகைப்படங்கள் போன்றவற்றை தரவேற்றுவது, வாட்ஸ்அப் மூலமாக செய்திகளை பகிர்வது, ஏன் வீடுகளுக்கு நேரடியாக தேடிச் செல்வது, பல்வேறு நகர்ப்புறங்களை தாண்டிய இடங்களில் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல லஞ்சம், தேர்தல் லஞ்சங்கள் சின்னதாக அரிசி, உப்பு, இப்பொழுது கிடைக்காத உப்பு 80 ரூபாயிலிருந்து 320 ரூபாயாக மாறிய உப்பு, மரக்கறிகள் போன்றவற்றை லஞ்சமாக வழங்குவது, அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பது என்று பலவிதமாக இந்த தேர்தல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல வன்முறை சம்பவங்களும் ஒரு சில இடங்களில் பதிவாகியிருக்கின்றன. இதில் முக்கியமாக களுத்துறை நாகுடை பகுதியில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டிலே ஒரு வேட்பாளர், இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போலின் உதவியோடு பெலாரஸில் இருந்த முக்கியமான குற்றவாளியான திட்டமிட்ட குற்றக்குழுவை இயக்கி வந்தவர்களில் ஒருவராக கருதப்படுகிற லொக்குபேட்டி நேற்றைய தினம் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டார். இவரது கைது பல்வேறு விடயங்களை இலங்கை போலீஸ் விசாரணைகளுக்கு வழங்கும் என்று கருதப்படுகிறது. இவர் மாக்காந்தர் மதுஷோடு சேர்ந்து பணியாற்றிய ஒருவர், அவரது குழுவிலே மிக முக்கியமான ஒருவர் என்று கருதப்படுகிறார். இவர் பற்றிய பல்வேறு விசாரணைகள் இடம்பெற்று வர நேற்றைய நாளிலே வாக்குமூலம் அவரிடமிருந்து பெறப்பட்டது. அவர் பல்வேறு விடயங்களை சொல்லியிருக்கிறார் என்று பல்வேறு ஊகங்கள் சமூக வலைத்தளங்களிலும் இங்கு பரவி இருக்கின்றன. ஆனால் போலீஸ் ஊடக பிரிவு இதை மறுத்திருக்கிறது. அதை பற்றி எந்த ஒரு விடயமும் வெளிப்படுத்தப்படவில்லை. விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மானதுங்க இது பற்றி குறிப்பிடும் போது, தொடர்ந்து வரும் நாட்களில் இப்பொழுது பெலாரஸிலிருந்து லொக்குபேட்டியை கொண்டு வந்ததை போல ஏன் துபாய் போன்ற நாடுகளில் இந்த பாதாள உலக குழுவினர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் கைது செய்து நாட்டுக்குள் கொண்டு வர முடியாதா என்று பல பேர் கேட்டுக்கொண்டது கிணங்க தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கனடா, இந்தியா, துபாய் போன்ற பல்வேறு இடங்களிலிருந்து, இன்னும் பல நாடுகளிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் இப்படிப்பட்ட குற்றவாளிகள், தேடப்படுகின்ற நபர்கள் கைது செய்து நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுவார்கள். இந்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று போலீசார் முடிவெடுத்திருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். நல்ல விடயம். கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களை செய்துவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கியிருப்போர் இவ்வாறு கைது செய்து நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய அழுத்தமான கோரிக்கையாகவும் இருக்கிறது. அடுத்தும் கைதுகளை பற்றி தான் பேச போகிறேன். சபரகமுவ பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற பகுடிவதை காரணமாக மன உளைச்சலுக்குள்ளான இளைஞன் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே வந்து கம்பனை பகுதியிலே வந்து தற்கொலை செய்து கொண்டார். சபரகமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த 2ஆம் ஆண்டு மாணவன் ஒருவரை இவ்வாறு அவமானப்படுத்தப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு கொடுமை செய்ததை அடுத்து அவமானம் தாழ முடியாமல் வீட்டிலே வந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இதையடுத்து அவரது இந்த மரணத்துக்கு காரணமான 4 3ஆம் ஆண்டு மாணவர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்படுகின்றனர். இவர்களும் அதே தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கருதப்படுகிறது. சமணலவெவ காவல் நிலையத்திலே குறிப்பிட்ட மாணவரின் பெற்றோரினால் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து போலீசார் நேற்று முன்தினமாகிய நாட்களில் 20 பேரிடம் அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தார். இதற்கு பிறகு இந்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்று 5ஆம் தேதி இவர்கள் நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்த இருப்பதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றார்கள்.
தன்னைத்தானே மாய்த்து கொண்ட அந்த 23 வயதான சசிந்தவை தவிர இன்னும் பல 2ஆம் ஆண்டு மாணவர்கள் இவர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டதாக தங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது பற்றிய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு பகடிவதை என்பது முற்றுமுழுதாக தடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் சமூக வலைத்தளத்திலே வெளியாகி இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலே நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு சம்பவம், பகடிவதைக்கு எதிராக பொதுவாக குரல் எழுப்பிய மாணவன் ஒருவரை 6 மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து தாக்கியிருக்கிறார்கள். முதலில் ஆரம்பத்திலே செய்திகள் வெளியாகின ஒரு குழுவாக 20 பேருக்கு மேற்பட்டோர் சென்று அவரை தாக்கியதாக, படுமோசமாக தன்னுடைய தலையிலும் முதுகிலும் அடிகளை வாங்கியவர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இதன் அடிப்படையில் 6 பேர் இப்போது தேடப்பட்டு வருவதாக, இவர்கள் மீது முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹெல்மெட்டுகளினாலும் கைகளிலே இருந்த தடிகள் சிலவற்றினாலும் தங்களது கைகள் கால்களினாலும் அவர்கள் இந்த குறிப்பிட்ட மாணவனை தாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவுக்கும் அந்த தாக்கப்பட்ட மாணவன் பகடிவதையை நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டது மட்டும்தான் அவர் செய்த குற்றமாக இங்கே சொல்லப்படுகிறது. எனவே இந்த பகடிவதை என்பது எப்படியான மோசமான வன்முறை கலாச்சாரத்தை இப்பொழுது கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நான் நேற்றைய தினம் ஒரு பட்டியல் ஒன்றை பார்த்தேன். 1970கள் முதல் பகடிவதை காரணமாக ஏற்பட்ட மரணங்கள், மன உளைச்சல் காரணமாக, டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகிற தொடர்ச்சியான அழுத்தம் காரணமாக தங்களுடைய வாழ்வை தொலைத்தோர், இது மட்டுமல்லாமல் தங்களுடைய பல்கலைக்கழக வாழ்வை தொலைத்தோர் என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. தயவு செய்து மாணவர்களே இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மாணவ சமுதாயத்திலே மிகச்சிறந்தவர்களாகத்தான் அதிகமான புள்ளிகள் பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்று விசேட தகுதியுடையோர். எனவே நீங்கள் தான் வருங்கால சமுதாயத்துக்கான வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர்கள். எனவே நீங்கள் தவறு விடலாமா? இனிமேலும் இந்த தவறுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பகடிவதை என்பது ஒரு கட்டத்துக்கு மீறி செல்லும் போது அது வன்முறையாக எங்களது மனதுக்குள்ளே இருக்கின்ற கொடூரமான எண்ணங்களை கொண்டு வருவதாக அமைந்துவிடக்கூடாது. தயவு செய்து இதிலிருந்து தவிர்த்து வாடுங்கள். இளம் மாணவ சமுதாயங்களுக்கு உதாரணமாக அவர்களுக்கான சரியான வழிகாட்டியாக இருங்கள். இந்த மாணவர்களை பற்றி பேசும்போது அண்மை காலத்தில் மனதை வருத்திய ஒரு சம்பவமும் மிக கொடுமையான ஒரு சம்பவமாக பதிவான ஒரு விடயம், கொட்டாஞ்சேனை மாணவி டில்ஷி அம்ஷிகா என்ற மாணவியின் தற்கொலை. அவருக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை காரணமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது 6 மாதங்களுக்கு முதல். ஆனால் தொடர்ச்சியாக அவர் சமூகத்தினால் கேலிக்கும் கிண்டலுக்கும் உண்டாக்கப்பட்டிருந்தார். இது பற்றி பகிரங்கமாக பல இடங்களில் அவர் மீது குற்றம் சுமத்துகின்ற அளவுக்கு, அவரை கேலி செய்கின்ற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றதை அடுத்து அவர் இந்த தவறான முடிவை எடுத்துக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த குறித்த மாணவியின் மரணத்துக்கு காரணமானவர் ஒரு ஆசிரியர் என்று குறிப்பிடப்பட்டு ஒரு சமூக வலைத்தள பதிவு ஒன்று வெளியாகி இருந்தது. அதை பற்றி நான் நேற்று முன்தினம் உங்களுக்கான செய்திக்குறிப்பிலே தந்திருந்தேன். இது பகிரங்கமாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு கடந்த 6 மாதங்களுக்கு முதல் இடம்பெற்ற ஒரு சம்பவம். அது போலீசில் முறையிடப்பட்டு நீதிமன்றம் வரை போய் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் சிறை சென்று ஒரு நாளில் விளக்கமறியலுக்கு பிறகு திரும்பி இருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே இந்த மாணவி மீது மன அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அவர் பாடசாலை மாறியிருந்தார். இப்படியான விடயங்கள் இடம்பெறுகிற வேளையில் அவர் இதை மறந்து வாழ முற்பட்ட வேளையில் ஒரு தனியார் வகுப்பு நிலையத்திலே இடம்பெற்ற ஒரு சம்பவம் தான் அவரை இறுதியாக தற்கொலைக்கு தூண்டியதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இது பற்றிய பல்வேறு தகவல்கள் பல்வேறாக சமூக வலைத்தளங்களிலே பதிவாகி கொண்டிருக்கின்றன. சட்ட நடவடிக்கையை போலீசார் இப்பொழுது விசாரணை மூலமாக எடுத்திருப்பதாக நான் ஏற்கனவே தந்த செய்திக்குறிப்பிலே சொல்லியிருந்தேன். இது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதை பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் நேற்றைய நாளில் இது பற்றி முதல் தடவையாக மனம் திறந்து இந்த குறித்த சமூக வலைத்தளத்தில் வெளியான பல்வேறு கருத்து பகிர்வுகள், அதுபோல என்னுடைய செய்தியிலே குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் பலரால் பகிரப்பட்டிருந்தன சமூக வலைத்தளத்தில். இதில் ஒரு சிலர் அந்த ஆசிரியர் மீது தப்பு கிடையாது, அவர் இதில் குற்றமற்றவர் என்று குறிப்பிட்டு தங்களுடைய சமூக வலைத்தளத்திலே பதிவிட்டிருந்தார்கள். நான் இதை பற்றி தெளிவாக சொல்வதாக இருந்தால், இந்த விடயத்திலே குறிப்பிட்ட ஆசிரியர் மீது குற்றம் சுமத்தப்படும் போதும் இல்லாவிட்டால் அந்த மாணவி தானாகவே தற்கொலை செய்து கொண்டார், அதுக்கும் இந்த ஆசிரியருக்கும் சம்பந்தம் இல்லை என்று குறிப்பிடப்படும் போதும் இதை பற்றி விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் நாங்களோ நீங்களோ கிடையாது. இது உண்மையில் சட்டத்தின் மூலமாக எடுக்கப்படக்கூடிய தீர்ப்பு. தகுந்த ஆதாரங்கள் மூலமாக இது நிரூபிக்கப்பட வேண்டியது முக்கியம். ஆனால் மனசாட்சி என்ற ஒரு விடயம் ஒன்று இங்கே இருக்கிறது, அது மிக முக்கியமானது. அதுபோல இதிலே குற்றமளித்த பாடசாலை சமூகம், அதுபோல நாங்கள் எல்லோரும் அடங்கி இருக்கின்ற இந்த சமூகமும் மிக முக்கியமான ஒன்று. ஒரு சம்பவத்தினால் ஒரு மாணவி பாதிக்கப்படுகின்றார், அவருக்கு உளநல பாதிப்பு இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது, ஏற்கனவே அவருக்கு டிப்ரெஷன் ஏற்பட்டது, மனநல பாதிப்பு ஏற்பட்டது போன்ற விடயங்கள் இப்பொழுது மறுக்கப்படுகின்றன. அவரது பெற்றோர் முதல் தடவையாக நேற்றைய தினம் வெளியே வந்து ஊடக சந்திப்பொன்றை நடத்தி இது பற்றி தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். தங்களுடைய மகளுக்கு டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகிற மன அழுத்தம் எதற்கு பிறகு ஏற்பட்டது, அதன் காரணமாக அவர் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டார் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். அவர்களது
கருத்து பகிர்வுகளை அவர்கள் வெளியிட்ட ஊடக சந்திப்பிலே குறிப்பிடப்பட்ட கருத்துக்களை காணொலியாக தருகிறேன். அதற்கு முதல் இந்த ஆசிரியர் தொடர்பாகவும் பல்வேறுபட்டோர் தங்களுடைய நியாயங்களை வெளிப்படுத்தி இல்லை ஆசிரியரை 10 வருடங்களாக தெரியும், 15 வருடங்களாக தெரியும் என்றெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிந்திருக்கிறார்கள். ஆசிரியர் முடிந்தால் வெளியே வந்து தன்னுடைய வெளிப்பாடுகளை இது பற்றி தன்னுடைய நிலைப்பாடுகளை இங்கே குறிப்பிடலாம். இதுபோல போலீசார் இப்பொழுது விசாரித்து வருகின்ற வேளையில் இது பற்றிய உண்மைகள் வெளியாகும். ஒரு பக்கம் நாங்கள் யாருடைய பக்கமும் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் இதிலே மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டிருப்பவர் அந்த மாணவி இப்பொழுது இல்லை, உயிரோடு இல்லை. அவரை இழந்த பெற்றோரின் நிலை, இதுபோல் அந்த பெற்றோர் ஒரு நாளும் தங்களுடைய மகளை பாதுகாப்பதற்கென்று பொய்களை இங்கே சொல்லப் போவதில்லை. காரணம் இப்பொழுது மகள் அவரோடு இல்லை. ஆனால் அவர்கள் கேட்கின்ற விடயம் தங்களுடைய மகளுக்கு நேர்ந்த அந்த அநீதி இனி யாருக்கும் நடந்துவிடக்கூடாது என்று சொல்லப்படுவது. நான் இந்த இடத்திலே அந்த ஆசிரியர் பற்றி சமூக வலைத்தளத்திலே குறிப்பிடப்பட்ட விடயங்கள், எனக்கு சொல்லப்பட்ட சில விடயங்களை பற்றியும் இங்கே குறிப்பிட்டு விட்டேன். இதை பற்றி முடிவெடுக்கப் போவது உண்மையில் சட்டத்தின் மூலமாக எடுக்கப்படக்கூடிய தீர்ப்பு. அதேவேளை அந்த மாணவிக்கு இறுதியாக இந்த மன அழுத்தம் தரக்கூடிய சம்பவம், தன்னுடைய உயிரை போக்கக்கூடிய இந்த உலகத்தின் மீதான வெறுப்பை வரக்கூடிய விடயமாக அமைந்தது கொட்டாஞ்சேனையில் உள்ள ஒரு தனியார் கல்வி நிர்வாகத்திலே இடம்பெற்ற ஒரு சம்பவம் என்று குறிப்பிடப்படுகிறது. அங்கே வைத்து அவர் ஒரு குறிப்பிட்ட நபரினால் பகிரங்கமாக 100கணக்கான மாணவர்களுக்கு முன்னால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு காட்டி அவர் மீதான இழி சொல் பல பயன்படுத்தப்பட்டு அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு 16 வயது மாணவியால் இந்த விடயங்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா? எனவே இந்த விடயத்திலே குற்றமளித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த விதமான தயவு தாட்சணியமும் இல்லாமல், இல்லாவிட்டால் அவர்களுக்கு இருக்கின்ற சமூக அந்தஸ்து போன்ற விடயங்கள் எதுவும் கருதப்படாமல், அவருக்கு இருக்கிற பின்புலங்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் பார்க்கப்படாமல் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த வேண்டும். இதுவே எங்கள் பிள்ளைகளுக்கு நடந்திருந்தால் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அதே வேளையில் இன்னும் ஒரு விடயத்தையும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இதிலே அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டியது அவசியம். அந்த மாணவியின் மரணம் இப்படியே விட்டு செல்ல முடியாத ஒன்று. இதன் காரணமாக தொடர்ந்து வருகின்ற காலத்தில் பல பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள் என்பது உண்மை. அவரது குடும்பத்தார் எதிர்பார்க்கின்ற அந்த நீதி சமூகத்தினாலும் நீதி கட்டமைப்பினாலும் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அதற்காக இன்னும் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. குறிப்பாக நியாயமாக நடந்து கொண்டிருந்தால், அந்த ஆசிரியர் எந்த விதமான குற்றமற்றவராகவும் இருந்தால் அவரது குடும்பம் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. குற்றமளித்தவராக இருந்தால் அவருக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டியது அவசியம் சட்டத்தின் அடிப்படை. இப்போது நேற்றைய நாளில் ஊடக சந்திப்புக்கு வந்திருந்த குறிப்பிட்ட மாணவி டீல்ஷியின் பெற்றோர்கள் இந்த உலகத்துக்கு முதல் தடவையாக வெளிப்படுத்திய சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மக்கள் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அவளுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்துல அவளுக்கு கிடைக்கல. அவ இந்த சமூகத்தையே வெறுத்து தான் அவ இந்த முடிவுக்கு வந்தா. அவளுக்கு தனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்ட்டு எங்களையே அவ வெறுத்தா, அம்மா அப்பாவையே வெறுத்தா. அவளோட கனவுகளோட இருந்த ஸ்கூல்ல தனக்கு படிக்க கிடைக்கல, தன்னை பாடசாலையில இருந்து மாத்தினதுக்கு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. தனக்கு இந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணமான உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கலன்ட்டு அவ அதுல ரொம்ப கவலையா இருந்தா. தனக்கு இந்த கொடுமையை செய்தவரை விட அவ போற இடமெல்லாம் இதையே சொல்லி சொல்லி அவளை இந்த சமூகத்துல இருந்து வெறுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. அதால பாடசாலைக்கு தன்னை புதிய பாடசாலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவா. நம்மளால நாங்க முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு உதவி செய்யத்தான் நானும் அப்பாவும் 2 பேருமே கஷ்டப்பட்டோம். ஆனா நமக்காக யாருமே பேசல, என் பிள்ளைக்காக யாருமே பேசல. அவட இந்த மரணம் இன்னொரு எதுவுமே நடக்க கூடாது. ஏன்னா அவன் என்கிட்ட சொன்னது அதுதான், அம்மா எனக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடாது. அதே தான் எனக்கு அவ சொன்ன, ஆரம்பத்துல இருந்தே அதைத்தான் சொன்னா. அம்மா எனக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்காம இருந்தா சரி அம்மா அப்படின்ட்டு. நான் அதைத்தான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா இன்னொரு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் வாய் மூடிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும் இன்றைக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு பாடசாலைக்கு மாணவிக்கு நடக்க கூடாது, யாருக்குமே நடக்க கூடாது, எந்த பெண்ணுக்குமே நடக்க கூடாது. எத்தனையோ பேர் இதுகளை மூடி மறைச்சு மௌனமா இருக்கிறோம். அப்படி நாங்க அதை வெளிக்காட்டாதனால, நாங்க இதை இன்னும் முன்னுக்கு கொண்டு போகாதனால தான் என் புள்ள உயிரை மாய்த்துக்கிட்டா.
நாங்க நாங்க அவளுக்கு வேண்டிய உதவிகளை நாங்க செய்யலன்ட்டு நாங்க நினைக்கிறோம். அவளை தனிமைப்படுத்திட்டோம். இந்த சமூகமே அவளை தனிமைப்படுத்திட்டாங்க, அவளை ஒதுக்கிட்டாங்க. இல்லாட்டி படிப்புல கூட ஆசையா கிளாஸுக்கு போன புள்ளதான் கிளாஸ்ல வச்சு அவளை எல்லாரும் முன்னுக்கு எழுப்பாட்டி அவளை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதாலதான் அவ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானா. அதனால அவட மரணம் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடாது. அவளோட மரணம் முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடாது. அதுக்கான இன்னொரு பிள்ளைக்கு இது நடக்காம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். எனக்கு அது மட்டும் தான் வேணும். நேற்று பருத்தித்துறை பகுதியில் இளம் யுவதி ஒருவரது சடலம் கரை ஒதுங்கி இருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. இதையடுத்து உடனடியாக போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்து அந்த சடலத்தை இனங்காணும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இது தும்படை பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயார் என்று சொல்லி பின்னர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறை மூர்க்கம் கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட இந்த சடலத்தை பற்றி போலீசார் விசாரித்த வேளையில் ஒரு குழந்தைக்கு தாயான இந்த பெண்ணும் அந்த ஆண் குழந்தைக்கு மட்டுமே பருத்தித்துறையில் தும்படை பகுதியில் வசித்து வந்ததாகவும் கணவர் வெளிநாட்டிலே கடமையாற்றி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சடலம் கரை ஒதுங்கியதை அடுத்து போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே பின்னர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்பொழுது 2 வெளிநாட்டு செய்திகளோடு இன்றைய செய்திகள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஒன்று, மாலத்தீவின் ஜனாதிபதி புதிய உலக சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். அதிக நேரம் ஊடக சந்திப்பை நடத்தியவர் என்ற அடிப்படையில். எங்கள் நாட்டிலெல்லாம் ஊடக சந்திப்புகள் நடக்கும், அது 2-3 மணித்தியாலங்கள் நீடித்தால் அது பெரிது. குறிப்பாக ஊடகவியலாளர்கள் அரை மணித்தியாலம் இருக்கின்ற சில ஊடக சந்திப்புகளை கேள்விகளை கேட்டு துளைத்தெடுத்து நீட்டி முடிப்பார்கள். அதையெல்லாம் பதிவு செய்து நாங்கள் முக்கியமான குறிப்பெடுப்பதற்குள் எங்களுக்கு வேண்டாம் என்று போய்விடும். ஆனால் மாலத்தீவு ஜனாதிபதி உலக சாதனை நிகழ்த்துவதற்காக இந்த ஊடக சந்திப்பை நடத்தினாரோ தெரியவில்லை. அவர் 14 மணித்தியாலங்கள் ஊடக சந்திப்பு நடத்தி புதிய உலக சாதனை நிகழ்த்தியிருப்பதாக மாலத்தீவு ஜனாதிபதி அலுவலகம் அறிவித்திருக்கிறது. உலக பத்திரிகை சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையில் சனிக்கிழமை இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கி 15 மணித்தியாலங்கள், கிட்டத்தட்ட 15 மணித்தியாலங்கள் நீடித்ததாக சொல்லப்படுகிறது. 14 மணித்தியாலங்கள் 54 நிமிடங்கள் அவர் ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வின் போது ஜனாதிபதி மொய்ஸ் சிறிது நேரம் பிரார்த்தனைக்காக மட்டும் இடைவெளி எடுத்துக்கொண்டதாக ஊடக அறிக்கை குறிப்பிடுகிறது. ஜனாதிபதி முகமது மொய்ஸின் இந்த சாதனை 2 ரஷ்ய முன்னாள் குடியரசுகளின் ஜனாதிபதிகளின் சாதனைகளை முறியடித்திருக்கிறது. பெலாருஸ் நாட்டின் ஜனாதிபதி 7 மணித்தியாலங்கள் முன்பு ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அதை முறியடித்தார் யுக்ரைனிய நாட்டின் தலைவரான ஜெலன்ஸ்கி. அவர் அண்மையில் 14 மணித்தியாலங்கள் ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அதைத்தான் முகமது மொய்ஸ் இப்பொழுது முறியடித்திருக்கின்றார். இதேவேளை இன்னுமொரு இப்படியான சாதனையை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் கொண்டவரான டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புதிய சர்ச்சையிலே சிக்கியிருக்கின்றார். AI தொழில்நுட்பத்திலே தன்னுடைய முகத்தை பாப்பரசர் போல மாற்றி, இல்லாவிட்டால் தன்னுடைய தலையிலே பாப்பரசரின் கிரீடத்தை அணிந்து அவரை வெடிகிட்ட ஒரு புகைப்படம் ஒன்று மிக பெரும் சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. அதுவும் டொனால்ட் ட்ரம்பின் இந்த புகைப்படமானது வெள்ளை மாளிகையின் உத்தியோகபூர்வமான சமூக வலைத்தளத்திலே அவர்களது ஹேண்டிலே பதிவு செய்யப்பட்டதுதான் மிக பெரும் சர்ச்சைகளை கொண்டு வந்திருக்கிறது. புதிய பாப்பரசரின் தெரிவு செய்யப்படாத நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி அண்மை காலமாகவே மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து பல்வேறு சர்ச்சைகளை உலகம் முழுவதும் தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக எடுத்து வரும் நிலையில் இந்த புதிய அவருடைய அவதாரம் மேலும் பல சர்ச்சைகளை கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக கத்தோலிக்கர்கள் மத்தியில் எதிர்ப்பும் அதிருப்தியும் ஏற்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன்.